வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஈரான் மீதான 8வது தின தாக்குதலை அமெரிக்க இராணுவம் நடத்தி முடித்திருக்கிறது. ஈரானிலிருந்து பதிலடி தாக்குதல்கள் வளைகுடா நாடுகளுக்கு சென்றிருக்கிறது. வருகின்ற நாட்களில் திங்கட்கிழமைக்கு மேல ஈரான் மீதான தாக்குதல், அமெரிக்காவின் தாக்குதல் மிக உக்கிரம் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்று, அமெரிக்க இராணுவ வீரர்கள் 2 கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை இரவுல ஒருவர் காணவில்லை. அப்ப பலி எண்ணிக்கை 3ஆக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். திங்கட்கிழமைக்கு மேல அதிகமாக தாக்குதல் நடத்துவதற்கு. இரண்டாவது, இந்திய நேரப்படி இன்றைக்கு இரவு, ஞாயிறு இரவு இந்திய நேரப்படி அமெரிக்காவில் உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி நடக்கிறது. பரிசளிப்பு விழாவில் ட்ரம்ப் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வுல எந்த சச்சரவும் வரக்கூடாது. இதை முடித்த பின்னர் திங்கட்கிழமை வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அமெரிக்க இராணுவம் இருக்கு. ட்ரம்ப் கலந்து கொள்வாரா இல்லையா என்று இன்று இரவு தான் தெரியும். ஏன்னா எப்படியாவது ட்ரம்பையோ நெத்தன்யாகு அவர்களையோ கொன்றுவிட வேண்டும் என்று ஈரான் முழு முயற்சியில் இருக்காங்க. அது அவங்க வெளிப்படையாகவே அறிவிக்கிறாங்க. ஈரானிலிருந்து எந்த ஏவுகணையும், எந்த ட்ரோனும், எந்த போர் விமானமும் அமெரிக்காவுக்கு செல்ல முடியாது. அந்த சக்தி அவர்களிடம் இல்லை. ஆனால் ஜிகாதிகள் மூலமாக கொலை செய்ய முயற்சிக்கலாம். ட்ரம்ப் அவர்களை ஜிகாதிகளை ஊடுருவ செய்யலாம். இது அவர்களால் செய்ய முடியும். அதனால அமெரிக்க அதிபரை பாதுகாக்கும் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்கிறார்களா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் ட்ரம்ப் இதுக்கெல்லாம் பயப்படாத ஆள், நிச்சயமாக கலந்து கொள்ள முயற்சிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதை தாண்டி தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு பின்விளைவாக என்ன செய்ய வேண்டும் என்று குறிப்புகளை ட்ரம்ப் அவர்கள் இராணுவத்திற்கு அரசு கொடுத்திருக்கார். இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஈரானுக்கு. அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்தால் ஈரான் அணுகுண்டு தாக்குதலை எதிர்கொள்ள நேரிடும். மிகப்பெரிய அழிவிற்குள் ஈரான் செல்லும், நிச்சயமாக 100%. அதனால ஈரான் இந்த தேவையில்லா விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்னைக்கு ஸ்பெயின் அர்ஜென்டினா இறுதிப் போட்டியில மோதுறாங்க. இஸ்ரேல் முழுக்க அர்ஜென்டினா பக்கம் நிற்கிறாங்க. வெற்றி பெற வேண்டும் என்று சொல்றாங்க. இஸ்ரேலுக்கான அர்ஜென்டினா தூதர் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு சந்திச்சு ஃபுட்பால் சிறிய அளவில் விளையாடுவது போல காட்சிகள் இணையத்தில் மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. זה החולצה האוריגינלית, אין בכל הארץ. זה רק בכל הארץ, זה רק מספרד. מכרו את כל הארגנטינאים. יפה מאוד. תודה רבה. நெத்தன்யாகு அவர்கள் அர்ஜென்டினா வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தியதும் பார்க்க முடிஞ்சது. நம்மை பொறுத்தவரை அர்ஜென்டினாவை விட ஸ்பெயின் தான் நமக்கு மிக முக்கியமான நாடு. ஸ்பெயின் மிக அழகான நல்ல நாடு. விமான தயாரிப்பை ஸ்பெயின் இந்தியாவுக்குள் ஆரம்பித்து இந்தியாவில் விமான தயாரிப்பு, போர் விமான தயாரிப்புல இது முதல் படி. முதல் சாவியை நான் கொடுத்து இதை திறந்து வைத்திருக்கிறேன். இந்தியா இன்னும் வளர வேண்டும் என்று ஸ்பெயின் பிரதமர் சொன்னது எனக்கு மிக மிக மறக்க முடியாது. என்னை ரொம்ப மகிழ்ச்சி அடைய வைத்த செய்தி. ஒரே ஒரு குறைதான் ஸ்பெயினில் பார்க்க முடியும். தேவையற்ற விதமாக ஜிகாதிகளுக்கு, பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவு கொடுப்பது. இந்த சண்டைக்கே மூல காரணம், என்றைக்குமே சண்டைகளுக்கு மூல காரணமாக இருப்பது ஜிகாதிகள், மேலும் இந்த பாலஸ்தீனியர்கள். இவர்கள் மீது இருக்கும் மென்மையான ஸ்பெயினின் போக்கு மட்டும்தான் எனக்கு பிடிக்காது. மற்றபடி ஸ்பெயின் ஒரு அழகான அற்புதமான நாடு. அதனால விளையாட்டாக எடுத்துக்கொள்ளலாம். யார் வெற்றி பெற்றாலும் நமது வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை அதிகாலை, அந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவுக்கு மேல ஜோர்டான் மீது ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்ல ஜோர்டான்ல முவஃபா சல்தி ஏர்பேஸ் அப்படிம்பாங்க. அமெரிக்கா இராணுவத்துக்கு சொந்தமான இராணுவ தளம் ஜோர்டான்ல செயல்படுது. தொடர்ச்சியான ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தியதுல
2 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒருவர் காணவில்லை. அவரை தேடும் பணி தொடர்ச்சியாக நடைபெறுது. 4 அமெரிக்க ராணுவ வீரர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கும் அளவுக்கு காயம், பிறருக்கு சிகிச்சை கொடுத்து முடிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக அமெரிக்காவுக்கு இழப்பாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 28 ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இந்த சண்டையை போற இஸ்ரேல் ஆரம்பிச்சு வச்சாங்க. அன்றிலிருந்து இன்று வரை அமெரிக்காவில் 16 ராணுவ வீரர்கள் இந்த ஈரானுடன் சண்டையில் கொல்லப்பட்டிருக்காங்க. 430 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த மரணம் அடைந்தவர்கள் பெயர் விபரத்தை அந்த குடும்பம் அனுமதி கொடுத்தால் மட்டுமே வெளியிடுவாங்க. 2 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. மொத்தம் 16 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. பெயர்கள் மற்றும் விவரங்களை அந்த குடும்பங்கள் அனுமதி கொடுக்கணும் சொல்றதுக்கு. இஸ்ரேலையும் அதே போலதான். இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது பெயர்லாம் அந்த குடும்பங்கள் அனுமதி கொடுத்த பிறகுதான் பெயர் புகைப்படத்தை வெளியிடுவாங்க. அரபு நாடான ஜோர்டானிலும் எண்ணற்ற வான் பாதுகாப்பு சாதனம் அவருக்கு ஏற்கனவே இருக்கு. அவங்க அமெரிக்காற்றது வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி அமெரிக்கா தன்னுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள், வான் எதிர்ப்பு ஏவுகணைகளை அடங்கிய தொகுப்புகளை எண்ணற்றது ஜோர்டான்ல இருக்கு. அதை மீறி இந்த வான் பாதுகாப்பு சாதனங்களை மீறி இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா, ஒரே நேரத்தில் எண்ணற்ற ஏவுகணைகளை, ட்ரோன்களை ஒரே நேரத்தில் ஈரான் அனுப்பியிருக்காங்க ஜோர்டானுக்கு. அதை தடுக்கும் முயற்சியில பேட்ரியாட் இந்த வான் பாதுகாப்பு ராணுவ இயந்திரம் செயல்படும் போது அநேகம் வந்ததுல ஒன்று தவறி அந்த வான் பாதுகாப்பு சாதனங்களை ஏமாற்றி உள்ளே நுழைந்து அந்த தளத்தை கடுமையாக தாக்கியது. அதோட சின்ன வீடியோ இருக்கு, பாருங்க. அதுல தான் அவர்கள் கொல்லப்பட்டாங்க. பதிலடி மிக கடுமையாக இருக்கும், அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஜெர்மனியிலிருந்து அமெரிக்காவுக்கு சொந்தமான F-16 போர் விமானங்கள் அனைத்தையுமே இங்க கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த F-35 போர் விமானங்கள் அனைத்தையுமே இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. இடையில பறந்துகிட்டு இருக்கு. அதனால பதிலடி மிக கடுமையாக இருக்கும். 8வது நாள் ஈரான் மீது கடுமையான தாக்குதலை, இதுக்கு பழிக்கு பழி தாக்குதலை அமெரிக்க ராணுவம் நடத்தினாங்க. 2 முறை இந்த 8ஆம் நாள் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஒரு தாக்குதல் தொகுப்பு ஈரான் மீது நடத்தப்பட்டது. சனிக்கிழமை இரவு 11 மணிக்கு மேல மீண்டும் தாக்குதல் ஈரான் மீது நடத்தப்பட்டது. இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை ஒட்டியிருக்கும் துறைமுக நகரங்களில் உள்ள ஈரான் ராணுவ தளவாடங்களை அழித்து ஒழிச்சிருக்காங்க. இதனுடைய சேத விவரம் எல்லாமே இன்றைக்கு மாலை தெரிய வரும். கடுமையான தாக்குதலை அமெரிக்க போர் விமானங்கள், போர் கப்பல்கள் மற்றும் ஏவுகணைகள், ட்ரோன்கள் நடத்தியிருக்கு. ஈரானுடைய அதற்கான பதிலடி ஜோர்டான், குவைத், பஹ்ரைன் மீது நடத்தப்பட்டிருக்கு. ஜோர்டான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 பிரம்மாண்ட ஏவுகணைகளை நடுவானில் மறித்து அழித்திருக்கிறோம் அப்படின்னு ஜோர்டான் சொல்லியிருக்காங்க. குவைத்துக்குள்ள பவர் பிளான்ட், மின்சாரம் தயாரிக்கும் ஒரு இடம் அடிக்கப்பட்டிருக்கு. நீரேற்று நிலையம் குவைத்தில் அடிக்கப்பட்டிருக்கு. இவங்க ஈரான்லையும் பதிலடி தாக்குதல் இதற்காக கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி இல்லாதவன் மொஸ்தபா கொமேனி இல்லாதவனுடைய பெயர்ல ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அது மிகப்பெரியதாக நேற்று ஈரானில் பார்க்கப்பட்டது. அமெரிக்காவை பெரிய சாத்தான் என்று மொஸ்தபா கொமேனி எழுதிய கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை தாண்டி இந்த உடன்படிக்கை, பாகிஸ்தான் தலைமையில் எட்டப்பட்ட உடன்படிக்கை இனிமேலும் செல்லாதது. அமெரிக்கா வழக்கம் போல உடன்படிக்கையை மீறி தாக்குவார்கள் என்று நிரூபித்திருக்காங்க. அதனால அந்த உடன்படிக்கை செல்லாது என்று மொஸ்தபா கொமேனி பெயர்ல ஒரு அறிக்கை வந்திருக்கு. அது நிச்சயமாக ஈரானுடன் இந்த சண்டையில அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேல் இறங்கினால்தான் மிகப்பெரிய பின்விளைவுகளை, இந்த எதிர்பார்க்கும் விருப்பங்களை எட்ட முடியும். அந்த IRGC இராணுவத்தை ஒழிப்பது, மதவெறி ஆட்சியிலிருந்து ஈரானை விடுவிப்பது, அந்த அணு குண்டுகள் செய்யும் இடங்களை தகர்ப்பது, இது எல்லாத்துக்குமே இஸ்ரேலும்
அமெரிக்காவும் இணைந்து சண்டையிட்டால் தான் மிக சிறப்பாக இருக்கும். அதை தாண்டி இன்றைக்கு இந்த ஈரானுடைய போரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் வெறியன்களாக கருதப்படும் அகமது வாஹிதி மற்றும் மோசேன் ரகாசி இவர்கள் ஐஆர்ஜிசி தளபதிகள், இவர்களை கொல்வதற்கு மேலும் இந்த ஐஆர்ஜிசி செய்தி தொடர்பாளன் இப்ராஹிம் ஜுல்ஃபகாரி இவர்களை எல்லாம் கொல்வதற்கு இஸ்ரேல் இந்த சண்டையில் இறங்கினால் மட்டுமே நடக்கும். ஏன்னா இந்த நபர்கள் துல்லியமா எங்க இருக்காங்க, எங்க சென்று கொண்டிருக்காங்க என்ற விவரம் எல்லாமே இஸ்ரேல் மொசாத்துக்கு அத்துப்படியா இருக்கும். அமெரிக்கா பிரம்மாண்ட தாக்குதலை நடத்த முடியும், மிகப்பெரிய அழிவை கொடுக்க முடியும். ஆனா இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை கொல்ல வேண்டும் என்றால், இந்த சண்டையின் தீவிரத்தை குறைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இஸ்ரேல் இந்த சண்டையில் கலந்து கொள்ள வேண்டும். திங்கட்கிழமைக்கு மேல தெரியும் அமெரிக்கா என்ன சொல்றாங்க, இஸ்ரேலை கலந்து கொள்ள சொல்றாங்களா இல்ல அவர்களை தனியாக தாக்கி ஈரானை அழிப்பார்களா என்று பார்க்க வேண்டும். வெள்ளிக்கிழமை ஈரானுக்குள்ள ஒரு நீரேற்று நிலையம் அடித்து தகர்க்கப்பட்டது. 20 கிராமங்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்த நீரேற்று நிலையம், அதனுடைய புகைப்படங்கள் கிடைச்சிருக்கு. 2 புகைப்படம் கிடைச்சிருக்கு, பாருங்க. அதற்கடுத்த புகைப்படங்கள் பழைய ஹோர்மோஸ் ஜலசந்திய ஈரானுடைய கடற்கரையிலிருந்து பார்த்தால் தெரிகின்ற அழகான புகைப்படங்கள். ஈரான் மக்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பது எனக்கு துளியும் விருப்பம் இல்லை. ஆனால் அந்த தலைமைகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு மேல ஒரு மதவெறியன், அவனுடைய கும்பல், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்துக்கு மேல அந்த மதவெறியர்களின் மதவாத கூடாரங்கள், அந்த மக்களுக்கான செயல்படும் நீதிமன்றங்களுக்கு மேல இந்த மதவெறியர்களின் கூடாரங்கள், இவையெல்லாம் நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும். அந்த மதவெறியன்கள் கூண்டோடு அழிக்கப்பட்டு உண்மையான இந்தியாவில் உள்ளது போல ஜனநாயக ஆட்சி ஈரானில் மலர வேண்டும். அந்த அணு குண்டு செய்யக்கூடிய இடங்கள் அதையெல்லாம் தகர்க்கப்பட வேண்டும். இதெல்லாம் தான் ஆசை மற்றும் குறிக்கோள், எனக்கும் உங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். மற்றபடி அந்த மக்களையோ அந்த கட்டுமானங்களையோ அழிப்பதில் துளியும் விருப்பம் இல்லை. இந்த ஈரான் கடற்கரையிலிருந்து ஹோர்மோஸை பார்ப்பது இந்த புகைப்படங்களை தெரியும். இந்த புகைப்படம் ஈரான் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ புகைப்படம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தன்னம் தனியா ஈரான் இருக்கும், அந்த பக்கம் துருக்கி, சிரியா, ஈராக், ஜோர்டான், குவைத், பஹ்ரைன், கத்தார், சவுதி அரேபியா, UAE, ஈஜிப்ட், லெபனான், இஸ்ரேல், இத்தனை நாடுகள் அதுக்கு அந்த பக்கம் நிற்கும். இது என்ன, இது புகைப்படமே ஒரு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும். இந்த ஈரான் இங்க தனியா இருக்கு, அந்த பக்கம் இருக்க அத்தனை நாடுகளுமே அமெரிக்கா ஆதரவு பெற்ற, அமெரிக்காவோட இணக்கமாக செயல்படும் நாடுகள். ஒன்று, அதுல இஸ்ரேல் தவிர மீதி அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் சன்னி பிரிவு இஸ்லாமிய நாடுகள். இந்த பக்கம் தன்னம் தனியா நிக்கிற ஈரான் தான் சியா பிரிவு இஸ்லாமிய நாடு. மேலும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தேவையற்ற விதமாக பகைத்து கொண்டு அடி வாங்கி கொண்டிருக்கும் நாடு. இந்த புகைப்படத்தை அவங்க தான் கொடுத்திருக்காங்க, அவர்கள் தான் திருந்தி கொள்ள வேண்டும். இத்தனை பேரை எதிர்த்து அவர்கள் நிச்சயமாக ஒன்றும் செய்ய இயலாது. அந்த மக்கள் போராடுவதோ அல்லது அங்குள்ள அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இந்த மதவெறியன்களை கைது செய்து தூக்கிலிட்டு கொன்றுவிட்டு நிஜமான மக்களாட்சியை கொடுப்பதுதான் ஈரானுடைய எதிர்காலத்துக்கு நல்லதாக அமையும். அதை தாண்டி இப்ப நீங்க பார்க்கிற வீடியோ, வெள்ளிக்கிழமை ஈரானுக்குள் இருந்த சுரங்க பாலங்கள், சுரங்கங்கள், பிரம்மாண்ட சுரங்கங்கள் தாக்கப்பட்ட காட்சி தான் வீடியோ பார்க்குறீங்க. மிகப்பெரிய போக்குவரத்து அதில் நடந்துட்டு இருந்துச்சு. இப்பொழுது அதை சீரமைத்து, தற்காலிகமாக சீரமைத்து மீண்டும் போக்குவரத்திற்கு சிறிய அளவில் கொடுத்துருக்காங்க. گلوگاه یا تونل شهید میرزایی در واقع 2 تونل ورودی و خروجی شمالی شهر بندرعباس در حال حاضر به دلیل حمله جنگنده‌های آمریکایی مسدود شدن. 2 تونل آسیب جدی دیدن ولی ماشین‌آلات دارن کار.
பிரம்மாண்டமான அந்த மலை சுரங்கங்கள் தாக்கப்பட்ட வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. கமெண்ட்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு மாற்றுப்பாதையில் வாகனங்கள் செல்லுதுன்னு சொல்லி அதை நானே பதிவு பண்ணியிருந்தேன். پلی که به سمت شهرستان رودان میاد از دورای مینا به شهرستان رودان راههای جایگزین هم اون سمت که آماده شده این سمت هم تا ساعت دیگر آماده میشه. ஒரு பாலம் தகர்க்கப்பட்டால் அது எங்கேயா இருந்தாலும் சரி மாற்றுப்பாதையில் வாகனங்கள் செல்வாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் எதுக்காக பாலங்கள் இந்த சுரங்கங்கள் தகர்க்கிறாங்கன்னா மிகப்பெரிய போராக இது மாறினால் கனரக ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு வாகனங்கள் வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த பாலங்களை தகர்ப்பது. டாங்குகள் பீரங்கிகளை ஏற்றிக்கொண்டு பிரம்மாண்டமான லாரிகள், எடை அதிகமான லாரிகள்லாம் பாலங்கள் சரியாக இருக்கும் பாலங்கள் வழியாக தான் வர முடியுமே தவிர இப்படி அரைகுறையாக செயல்படும் வழியில நிச்சயமாக வர முடியாது. கவிழ்ந்து விழுந்துரும். கார்களோ லாரிகளோ செல்லலாம் மெதுவாக, மற்றபடி சண்டை என்று வந்துவிட்டால் உடனடியாக டாங்குகளை பீரங்குகளை அங்க கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த மாற்று வழி பாதையில் நடக்காது. அதனாலதான் பாலங்களையும் இந்த சுரங்க பாலங்களையும் அடித்து ஒழிப்பது. இந்த தாக்குதல் எல்லாமே ஹொர்மோஸை விடுவிக்க வேண்டும் என்ற ரீதியில் நடத்தப்படும் தாக்குதல்கள். மேலும் பந்தார் அப்பாஸ், கார்க் இதை போன்ற துறைமுக நகரங்களை, தீவுகளை தனிமைப்படுத்துவதற்கான நடத்தப்படும் தாக்குதல். இன்னைக்கே ஈரானுடைய துறைமுக நகரம் பந்தார் அப்பாஸ், மேலும் அந்த ஈரானுடைய IRGC கப்பற்படை தலைநகரமே, ஹெட் குவார்ட்டரை, தலைமையே அங்கதான் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு பந்தார் அப்பாஸ் ஈரானிலிருந்து துண்டிக்கப்பட்டு தனி தீவாக மாற்றப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு பாலங்கள் அடிச்சு ஒழிச்சிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் 9 பாலங்கள் தகர்க்கப்பட்டிருக்கு, நீரேற்று நிலையங்கள் தகர்க்கப்பட்டிருக்கு, எண்ணற்ற ஆயுத கட்டுமானங்கள் ஈரானுக்குள்ள அழிவை கொடுத்திருக்கு. இஸ்ரேல் இந்த சண்டையில தன்னுடைய பங்குக்கு லெபனானை சிறிய அளவு தாக்கியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி காசாவை நேற்று மிக பெரிய அளவு தாக்கி காசாவுக்குள்ள எண்ணற்ற மரண எண்ணிக்கையும் சேதத்தையும் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி மேற்கு கரை வெஸ்ட் பேங்க், யாசர் அரபாத் கும்பல் ஆட்சி செய்யும் இடத்துல ஏகப்பட்ட வீடுகளை இடித்து அங்கு இஸ்ரேல் மக்களை குடிவைக்கும் நோக்கில், செட்டில்மெண்ட் கட்டும் நோக்கில் இந்த பாலஸ்தீனம் என்பது தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கு. லெபனான் மீதும் சிறிய அளவு தாக்குதல் நடத்தி அந்த இடத்தை கைப்பற்றி கொண்டிருக்காங்க இஸ்ரேல் தரப்புல. வருகின்ற நாட்களில் தான் ஈரானுடன் போருக்கு இஸ்ரேல் செல்லுமா என்று பார்த்துதான் இஸ்ரேலுடைய தீவிரமான நடவடிக்கை லெபனான் மீது இருக்கும். அதை தாண்டி லெபனானுடைய அதிபர் அமெரிக்கா சென்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை வருகின்ற நாட்களில் சந்தித்து பேச இருக்கிறார். நேற்று கப்பற்படை துறைமுக முற்றுகை ஈரான் மீது கடுமையாக இருந்தது. அந்த பக்கம் வந்த 5 கப்பல் வழிமறிக்கப்பட்டு திரும்ப அனுப்பப்பட்டிருக்கு. ஒரு கப்பல் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சொன்னதை கேட்காதனால தாக்குதல் நடத்தி முடமாக்கி இருக்காங்க. ஹொர்மோஸ் ஜலசந்தியை நேற்று 8 வணிக கப்பல்கள் நேற்று கடந்து போயிருக்கு. இதுதான் நேற்று, அதாவது சனி இரவு முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் நடந்த தாக்குதலின் விவரம். நன்றிகள்.